அனைத்து முதுகலை தமிழாசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் கன்னித்தமிழின் சார்பாக இனிய வணக்கம். நாம் இன்றைய காணொலி காட்சியில இந்த புதிய பாடத்திட்டம் பிஜிடிஆர்பிக்கு அலகு 10 என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க? தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். அதற்கு என்னென்ன தலைப்புகள்ல இந்த தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதழியல், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணையத்தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல் தமிழ் என 8 தலைப்புகள்ல உட்தலைப்புகள்ல இந்த அலகு 10 கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான பார்வை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதழியல் கலை மாப்பா குருசாமி, இந்த வானொலி தொலைக்காட்சி தகவல் தொடர்பியல்ங்கிற நூல் யாருடையது? வே கிருஷ்ணசாமி. இன்னொன்னு செல்வராஜ்யம் தகவல் தொடர்பியல்னு புத்தகம் எழுதி இருக்கிறார். அடுத்தது இந்த திரைப்படங்கள், மிகப்பெரிய ஒரு புத்தகம் அரந்தை நாராயணனுடையது, தமிழ் சினிமாவின் கதை. இணையத்தமிழ் சிறப்பு தமிழ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது இணையத்தமிழ், கணினி தமிழ், கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள், ஆன் த ஃபீட்டரோட புத்தகம். அதற்கு அப்புறம் அறிவியல் தமிழ் ஐயா வாசே குழந்தை சாமியோடையது, வாசே குழந்தை சாமி. தொல்லியல் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக. இந்த நூல்கள் எல்லாம் பார்வை நூலாக கொண்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த புதிய பாடத்திட்டம் அலகு 10ல முழு மதிப்பெண்ணையும் நாம் பெற்று விடலாம். அதற்கு அடுத்தது நாம் இதுல அறிவியல் தமிழ் பற்றி இந்த வகுப்புல கவனிக்கலாம். அறிவியல் தமிழ். சரி, இந்த அறிவியலின் வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட தமிழ் எது? அதுதான் அறிவியல் தமிழ். அறிவியலின் வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட தமிழ் எது? அறிவியல் தமிழ். அறிவியல் சொல்லமைதி சொற்றொடர் அமைப்பு. பக்தி போன்ற வடிவ அமைப்புகள் போன்றன சொல்ல அமைதியில் அடங்கும். அறிவியல் சொல்ல அமைதியுள் அடங்கும். அறிவியல் சொல்லமைதியில் அடங்குவது எது? சொற்றொடர் அமைப்பு, அறிவியல் சொல்லமைதி, பக்தி போன்ற வடிவ அமைப்புகள். இது பக்தி இல்ல, பக்தி போன்ற வடிவ அமைப்புகள். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அறிவியல் தமிழ் அறிஞர்கள்ல குறிப்பிடத்தக்கவர்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். முதல்ல பே நா அப்புசுவாமி. சரி, பாருங்க, இவர்தான் அறிவியல் தமிழின் முன்னோடி. அறிவியல் தமிழினுடைய முன்னோடி யார் அப்படின்னா பேனா அப்புசுவாமி. அறிவியல் தமிழினுடைய முன்னோடி யாரு? பேனா அப்புசுவாமி. அடுத்தது அறிவியல் தமிழின் தந்தை யார் என்று சொன்னால் பேனா அப்புசுவாமி. இவருடைய படைப்புகள் என்னென்னு பாருங்க. படைப்புகள் பேனா அப்புசாமியினுடைய படைப்புகள் பாருங்க. அற்புத உலகம், அற்புத
உலகம். அடுத்தது மின்சாரத்தின் விந்தை. மின்சாரத்தின் விந்தை. மின்சாரத்தின் விந்தை. அடுத்தது விஞ்ஞான கதைகள். விஞ்ஞான கதைகள். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வானொலியும் ஒளிபரப்பும். வானொலியும் ஒளிபரப்பும். வானொலியும் ஒளிபரப்பும். அதற்கு அடுத்தது எக்ஸ் கிரணங்கள். எக்ஸ் கிரணங்கள். எக்ஸ் கிரணங்கள். அதற்கு அடுத்தது விஞ்ஞானம் பேசுகிறார் அணுவின் கதை. விஞ்ஞானம் பேசுகிறார் அணுவின் கதை. பேனா அப்புசாமி எழுதிய நூல்கள் அற்புத உலகம், மின்சாரத்தின் விந்தை, விஞ்ஞான கதைகள், வானொலியும் ஒளிபரப்பும், எக்ஸ் கிரணங்கள், விஞ்ஞானம் பேசுகிறார் அணுவின் தந்தை. இவர்தான் அறிவியல் தமிழினுடைய முன்னோடி, அறிவியல் தமிழினுடைய தந்தை. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி முதல் தமிழ் கலைக்களஞ்சியத்தினுடைய துணை ஆசிரியர். இது தமிழ் கலைக்களஞ்சியத்தின் முதல் தமிழ் கலைக்களஞ்சியத்தின் துணை ஆசிரியர். அதற்கு அடுத்தது வானநூல், வாணிபம் போன்ற நூல்களை எழுதியவர். என்ன நூல்கள் இவர் எழுதினது? வானநூல், வாணிபம் முதலிய நூல்களை எழுதியவர். யார்? சுந்தரமூர்த்தி. அடுத்தது ஜி.ஆர். தாமோதரன். ஜி.ஆர். தாமோதரன். இவர் சென்னை பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக பணியாற்றியவர். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அடுத்தது அறிவியல் தமிழினுடைய முதல் இதழ். அறிவியல் தமிழின் முதல் இதழ் எது? கலைக்கதிர். அதனுடைய ஆசிரியர் இவர்தான். இதுதான் அறிவியல் தமிழினுடைய கலைக்கதிர். ஆமா, மறந்துடாத, இந்த கலைக்கதிர் தான் இந்த அறிவியல் தமிழையே வளர்த்தெடுத்ததுன்னு சொல்லலாம். இவருடைய படைப்புகள் என்னென்ன? ஜி.ஆர். தாமோதரனுடைய படைப்புகள் வானவெளி பயணம். வானவெளி பயணம். அதற்கு அடுத்தது 2 ராக்கெட். ராக்கெட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் கலை சொற்கள். அறிவியல் கலை சொற்கள். ஐயா ஜி.ஆர். தாமோதரன் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். அறிவியல் தமிழினுடைய முதல் இதழான கலைக்கதிரனுடைய ஆசிரியர். இவர் எழுதிய நூல்கள் அல்லது படைப்புகள் வானவெளி பயணம், ராக்கெட், அறிவியல் கலை சொற்கள். அதற்கு அடுத்தது அறிவியல் தமிழ் நூலினுடைய ஆசிரியர் வாசே குழந்தைசாமி. அறிவியல் தமிழ் யார்? வாசே குழந்தைசாமி. பாருங்க, இவர் 3 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தராக இருந்தவர். 1 மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், 2 சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், 3 பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தராக இருந்தது யார்? வாசே குழந்தைசாமி. அடுத்தது
அறிவியல் தமிழ் வளர்தமிழ் மன்றம் நிறுவி அறிவியல் தமிழ் வளர்த்தவர். அறிவியல் கழகம், அறிவியல் கழகம். அடுத்தது வளர் தமிழ் மன்றம், வளர் தமிழ் மன்றம், வளர் தமிழ் மன்றம் நிறுவி அறிவியல் தமிழ் வளர்த்தவர். அறிவியல் கழகம், வளர்த்தமிழ் மன்றம் நிறுவி அறிவியல் தமிழ் வளர்த்தவர். அதற்கு அடுத்தது பெரியாருக்கு பின் தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம். முதல்ல யாரு? வீரமாமுனிவர். அதற்கு அடுத்தது பெரியார். பெரியாருக்கு பின் எழுத்து சீர்திருத்தம். எழுத்து சீர்திருத்தம் குறித்து மிகுதியாக சிந்தித்தவர். இவரோட அந்த எழுத்து சீர்திருத்தம் நிறைவுற்றது. புரியுதுங்களா? ஒண்ணு வீரமாமுனிவர், அடுத்தது தந்தை பெரியார். பெரியாருக்கு பின் எழுத்து சீர்திருத்தம் குறித்து மிகுதியாக சிந்தித்தது வாசே குழந்தைசாமி. ஆமா. அடுத்தது கம்ப்யூட்டர் தமிழ் எழுத்துக்கள் குறித்து ஆய்வு செய்தவர். கம்ப்யூட்டர் தமிழ் எழுத்துக்கள் குறித்து ஆய்வு செய்தவர். கம்ப்யூட்டர் தமிழ் எழுத்துக்கள் குறித்து ஆய்வு செய்தவர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற உறுதுணையாக இருந்தவர். முதல் உலக செம்மொழி மாநாடு நடைபெற காரணமாக இருந்தவர். முதல் உலக செம்மொழி மாநாடு நடைபெற காரணமாக இருந்தவர் யார்? வாசே குழந்தைசாமி. சரி, இவருடைய படைப்புகள் பத்தி பார்ப்போம். குலோத்துங்கன் என்ற பெயரில் கவிதை எழுதக்கூடியவர். குலோத்துங்கன் என்ற பெயர்ல கவிதை எழுதக்கூடியவர். அதற்கு அடுத்தது குலோத்துங்கன் கவிதைகள். (2004) வெளியானது. அதற்கு அடுத்தது அறிவியல் தமிழ். 1985 வெளியானது. அதற்கு அடுத்தது வாழும் வள்ளுவம். இது வாசே குழந்தைசாமின்னு தெரியும். எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது? 1988 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. ஆமா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் 1999 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதினை பெற்றவர். தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது. அதற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1992 இந்த கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் சிறந்து விளங்கியதால் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். பத்மஸ்ரீ விருது எந்த ஆண்டு? 1992. மறந்துடக்கூடாது. வாசே குழந்தைசாமி குலோத்துங்கன் பெயர்ல கவிதை எழுதினார். அடுத்து குலோத்துங்கன் கவிதைகள் என்று 2004 வெளிவந்தது. அறிவியல் தமிழ் நூல் 1985 வெளிவந்தது. இவருடைய வாழும் வள்ளுவம் 1988 சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. 1999 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதினை பெற்றார். 1992 கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் சிறந்து விளங்கியமைக்காக பத்மஸ்ரீ விருதினை பெற்றார்.
நீர்வளத்துறையில் இவருடைய கண்டுபிடிப்பு தான் என்ன அப்படின்னா குழந்தைசாமி மாதிரியம் என அழைக்கப்பட்டது. நீர்வளத்துறையில் இவருடைய கண்டுபிடிப்பு எது சொன்னோம்னா குழந்தைசாமி மாதிரியம். நீர்வளத்துறையில் வாசே குழந்தைசாமியினுடைய கண்டுபிடிப்பு எது? குழந்தைசாமி மாதிரியம். சரி, இப்படி நாம் இந்த நூல்கள் அடிப்படையில் இயங்கணும் என்று சொன்னால் கண்டிப்பாக முதுகலை ஆசிரியர் தேர்வுல வெற்றி அடைய முடியும். உங்களுடைய வெற்றிக்கு கன்னித்தமிழ் பாடசாலை தினசரி இணைய வழி வகுப்பு இரவு 8 மணியிலிருந்து 10:30 முடிய நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் மேற்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கன்னித்தமிழ் பாடசாலை நோக்கி வாருங்கள். உங்கள் வெற்றியை கன்னித்தமிழ் உறுதியாக்கும் என கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ காணொலி காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.